அவங்க சொல்கிறாங்க, இந்த நிலங்களை மீட்க பழங்குடியினருக்காக போராடிய ராஜேஷ்குமார்னு ஒரு தன்னார்வலர். அந்த ஆள் ஈசா யோகா மையத்தின் இருபுறமும் சொத்துக்கள் உள்ள நீலி வாய்க்கால் முதலாம் அன்னைக்கட் அருகே படுகொலை செய்யப்பட்டு செத்துறான். நோட்டீஸ் பாயிண்ட்டை தான் கொலை. இப்போ 44 ஏக்கரை எப்படி சுவாகா பண்ணியிருக்காங்கன்னு வந்துருச்சா. அடுத்து காலபைரவர் கோவிலை நீங்கள் 2023 கட்டுறாங்க. ஸோ அந்த ஆண்டு மே மாதம் காலபைரவர் கோயிலேருந்து கொஞ்சம் அடி தூரத்தில் போர்க்கால அடிப்படையில் மின்சார சுடுகாடை கட்ட தொடங்கியிருக்காங்க. ஏன்? காலபைரவர் கோயில் கட்டுறான், உடனே போர்க்கால நடவடிக்கையில் மின்சார மின்மயானத்தை கட்டுறாங்க. அதுக்கு காலபைரவர் தகன மேடை அப்படின்னு போர்டு வச்சிட்டாங்க. அதை அப்படி தான் கூப்பிடணுன்ட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, முருகம்மா, எங்கள் இறந்தவர்களை எரிப்பது வழக்கமல்ல. நோட்டீஸ் பாயிண்ட் அதான் மெயின். எரிக்கிறது வழக்கமில்லை, எங்கள் இதில் நாங்கள் புதைக்கிறதான் வழக்கம்னு சொல்லி அதை எதிர்த்தோம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த ஒரு அம்மா என்ன சொல்லுது, நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டோம் சுடுகாடு, இவங்க தான் கட்டினாங்கங்குது. ஆனால் அந்த கிராமத்து மக்கள், பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க, அந்த மக்கள் சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவன் என்ன சொல்கிறான், அந்த ஈஷாலேருந்து வந்த பரதேசிகள், இந்த அவனுக்காக வக்காலத்து வாங்குறவன், இந்த அவன் போனவன் வந்தவன் எல்லாரும் இது அந்த மக்களுக்காக, சுற்றி இருக்கிற மக்களுக்காக, கிராமத்து மக்களாக கட்டினு சொன்னால, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முருகம்மான்னு சொல்கிறாங்க. முருகம்மாவோட சேர்ந்து 7-8 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு கோர்ட்டில் அஃபிடவிட்டே போட்டிருக்காங்க. நாங்கள் எரிக்கிற வழக்கம் இல்லையா, புதைக்கிறது தான் எங்கள் வழக்கங்கிறான். அப்போ என்ன வெங்காயத்துக்கு உங்கள் எரிக்கி விட்டாலும் நீங்கள் போட்டீங்க, அப்போ சுற்றி இருக்கிற மக்களுக்கு கிடையாது. உறுதியாகுதா? இதை தான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சுடுகாடு எதுக்கடான்னு கேட்குறோம். டேய், அதை தான் சொல்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லு. இந்த எரிவிட்டல் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் புதைக்கிறது தான் வழக்கம், எரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்?